ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதையே உங்களுக்கு திரும்ப திரும்ப வேறு மாதிரி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆப்ஷன்ஸில் இருக்கத அடுத்த தடவை உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பான். அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Fill in the blank with correct tense of the verb given. I am sleepy. I does all night. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு தூக்கம் ஐ ஆம் ஸ்லீப்பி, எனக்கு இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஐ டாஸ் ஆல் நைட் அப்படின்னா என்ன, எதை சொல்ல வர்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? நான் நைட்லேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு நிகழ்வு ஸ்டார்ட் ஆகிருக்கு பாஸ்ட்டில், அது ப்ரெசன்ட் வரையுமே கண்டினியூஸாக இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹாவ் பீன் ஒர்க்கிங், ஐ எம் ஸ்லீப்பி, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட், நைட்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒர்க்டு அப்படின்னு போட்டால் என்ன வரும் அப்படின்னா அது இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆயிருமா, ஆல்ரெடி ஒர்க் முடிஞ்சு, நான் லாஸ்ட் நைட் ஒர்க் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஹாவ் ஒர்க்டு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும், கண்டினியூஸ் டென்ஸில் வராது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும் ஹாவ் ஒர்க்டு அப்படின்னா. இப்போ தான் ஒர்க் முடிச்சிருக்கேன், எனக்கு தூக்கம் வருது, அந்த மீனிங்கில் வரும். பட் இந்த ஆல் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன வரும்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது fill in the blank with the correct option. The earth dash around the sun. இதுவும் டென்ஸில் இருந்தால் கேட்டிருக்காங்களா? இது ஆன்சர் மூவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத், ஒரு பொதுவான உண்மையை சொல்லும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். The earth moves around the sun. The sun rises in the east. The sun sets in the west. இந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத்துக்கு, பொதுவான உண்மைகளுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சரோ பாஸ்ட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வேறு இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்லேயும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். He reads newspaper every day. He reads newspaper every day. My mom ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ஸ் குட் ஃபுட் ஃபார் மீ. எப்போவுமே எங்கள் அம்மா நல்ல ஃபுட்டாக எனக்கு சமைச்சு தருவாங்க. இது மாதிரி பொதுவாக எப்போவுமே ஹேபிட்டாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள், ஒரு பழக்கமான விஷயத்தை சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கும். பட் அது நீங்கள் டாபிக் வைஸ் பார்க்கும்போது பெருசாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, choose the correct question tag for the following statement. Jody attends the class regularly. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேக்கில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க சென்டென்ஸ் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும். பாருங்கள், ஜோடி அட்டென்ஸ் த கிளாஸ் ரெகுலர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. சரி, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டேக் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ இதில் ஏதாவது ஒன்றா தான் ஆன்சர் இருக்கணும். அடுத்த வெர்பை பாருங்கள், அட்டென்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஹெல்பிங் வெர்பு எதுவுமே இல்லை. அப்போ என்னென்னா இந்த வெர்புக்குள்ளே என்ன வெர்பு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அட்டென்ஸ் எஸ் வந்திருக்கு. அப்போ என்ன வெர்பு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா எஸ் வந்துச்சுன்னா டஸ் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். டஸ் ப்ளஸ் அட்டென்ட் அப்படிங்கிறது அட்டென்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன இந்த வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா டஸ். அப்போ நெகட்டிவ் யூஸ் பண்ணணுமா? டஸ்இன்ட். ஜோடி அப்படிங்கிறது பையன் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. ஹீன்னு எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம யோசிக்க தேவையில்லை. டஸ்இன் ஹீ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது செலக்ட் தி கரெக்ட் கொஸ்டின் டேக் தான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மை ஃபாதர் லவ்ஸ் இஸ் நேட்டிவ் வில்லேஜ். இது பாருங்கள், பாசிட்டிவ். அப்போ கொஸ்டின் டேக் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ இது ஆன்சர் இல்லையா? சாரி,
இப்போ இது ஆன்சர் இல்லை பாருங்கள். லவ்ஸ் அதே மாடலில் திரும்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லவ்ஸ் அப்படின்னா டஸ் ப்ளஸ் லவ்னு அர்த்தம். அப்போ டஸ் தான் வந்து வெர்பு யூஸ் பண்ணணும். அப்போ டசன்ட் ஃபாதர் அப்படிங்கிறது ஹீ வந்துடும். அப்போ டசன் ஹீ அப்படிங்கிறது தான் ஆன்சர். முக்கியமாக இது தான் பார்க்கணும். சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்கணும். சில பேர் அதை பார்க்காம பார்த்ததும் டஸ்ஸு ஓகே லவ்ஸ்னு வந்திருக்கு. அப்போ டஸ் ஹீ அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். சில இடத்துல வந்து நாட் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல நெவர் கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ் சென்டென்ஸில். அதை பார்த்து நம்ம பண்ணணும். ஓகே, சூஸ் தி சூட்டபிள் பிரேசல் verb. The little people does their daily task. இதுக்கு வந்து டெய்லி டாஸ்க் அப்படின்னாவே என்னென்னா வெண்ட் அபவுட் தான் ஆன்சர். வெண்ட் அபவுட் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி ரொட்டீனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களுக்காக நம்ம வெளியில் போகும்போது ஒரு அந்த விஷயத்துக்காக போகும்போது அதை வந்து வெண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இங்கே கோட் வேர்டு. அதுக்கு வந்து வெண்ட் அபவுட் வரும். வெண்ட் அவுட்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து லீவ் ஆகுறது, அந்த இடத்த விட்டு போயிடுறத தான் வந்து வெண்ட் அவுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து வெண்ட் அபவுட் அப்படின்னா நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, டெய்லி நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, டெய்லி நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, அந்த மாதிரி விஷயம் ஒரு வந்து ரெகுலராக ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது வெண்ட் அபவுட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வெண்ட் அபவுட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது சூஸ் தி கரெக்ட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஸ்டடி த லெசன்ஸ் வித் டிலிஜென்ஸ் அண்ட் கேர். டிலிஜென்ஸ்னால் ஸ்டடி எஃபர்ட் அப்படின்னா, ஸ்டடி எஃபர்ட்னா ஃபோக்கஸ்டாக இருக்குது, ஒரு நிலையான ஒரு எஃபர்ட்டை போட்டுட்டு இருக்கிறது தான் ஸ்டடி எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் சினானிம் ஃபார் தி அண்டர்லைன் வேர்டு. அது சினானிம் தான் மறுபடியும் கேட்டிருக்கேன். இட் இஸ் அன் இன்விடியஸ் திங்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் கேரக்டர். ஓகே, இன்விடியஸ் மீன்ஸ் அன்ஜஸ்ட், அதாவது நீதி இல்லாத அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நீதி இல்லை. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் அன்ஜஸ்ட். அதாவது நாலேஜையும் கேரக்டரையும் வந்து ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா கேரக்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது வந்து ஒரு நீதி இல்லாத ஒரு பேச்சு அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. நீதி இல்லாத தன்மை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்விடியஸ் மீன்ஸ் அன்ஜஸ்ட். ஓகே, ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி வேர்டு கன்விக்ஷன். கன்விக்ஷனோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் பிலீஃப், அதாவது அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். கன்விக்ஷன் மீன்ஸ் ஸ்ட்ராங் பிலீஃப். இது உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கிளாஸரி ப்ளஸ் வந்து 8th-லேருந்து 12th வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்னே தனியாக ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவான்னா அதில் புக் பேக்கில் இருக்கிறதே கேட்டுட்டு ஆனால் ஆப்ஷனில் இல்லாததை வேறு எதாவது வந்து அதே மீனிங் உள்ள வேறு வேர்டையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க சம்டைம்ஸ். ஓகே, அடுத்து ஹீ பிளேஸ் டேஸ் கிட்டார். ஃபைண்ட் அவுட் தி ரைட் ஆர்டிக்கிள். ஓகே, கிட்டார் அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். மவுண்டெயின்ஸு, சீஸு, புக்ஸு, ஃபேமஸ் புக்ஸுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். fill in the blanks with suitable articles. ஆர்டிகிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள்ஸில் அடுத்த கொஸ்டின். இது வந்து நிறைய டேஸ் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ராமு had applied for dash post. ஓகே, இங்கே வந்து தேவும் ஏவும் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரியாத ஒரு விஷயத்த சொல்லும்போது யூஸ் பண்ணணும். குறிப்பிட்டு இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள ஒரு டாக்டர்னு வச்சுக்கலேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லும்போது இப்படி சொல்லுவேன், நான் அந்த டாக்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரியாததான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோமா. அது மாதிரி தான். அப்போ ஏன்னா ஒரு அப்படின்னு அர்த்தம், தேனா அந்த அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பாருங்கள், ராமு ஹேட் அப்ளைடு ஃபார் த போஸ்ட். ராம் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அது வந்து அவனுக்கு தெரிஞ்ச போஸ்ட்டு தான். ஸோ வந்து தெரிஞ்சு தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஜாபுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல தான் வரும். அடுத்து பாருங்கள், ஆஃப் டேஷ் கேஷியர். ஆஃப் அ கேஷியர், அந்த கேஷியர் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அந்த கேஷியர் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான். அதாவது அந்த கேஷியர் ஜாப் அப்படிங்கிறது நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கலாம். மேபி நிறைய கேஷியர் ஜாப் இருக்கலாம். அதில் ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன வரும், ஏ வரும். இப்போ இங்கே பாருங்கள், கேஷியர் இன் டேஷ் பேங்க். இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டாலும் கரெக்டாக தான் வரும், போட்டாலும் கரெக்டாக தான் வரும். ரெண்டுமே கரெக்டு தான்.
த போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான், ஏ போட்டாலும் கரெக்டாக தான். அந்த த ஏ அப்படிங்கிறது வந்து பேசுகிறவர் என்ன நினச்சி பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும் ஒவ்வொரு இடத்துல. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து மற்றதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மாதிரியும் சில டைம் வரும். பாருங்கள், இன் டேஸ் இதை ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே இதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இன் டேஸ் இன்டர்வியூ ஹி ஆன்சர்டு சம் கொஸ்டின்ஸ் வெல். நம்ம சொல்கிறோம் கொஸ்டின், அந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டினில் வந்து அவன் வந்து சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணான். அந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் சொல்லுவோமா? அந்த இன்டர்வியூ நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூவில் கேட்ட சில கொஸ்டின்ஸுக்கு அவன் நல்லா ஆன்சர் பண்ணான் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இதாக தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக இது எதுவுமே ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நமக்கு பார்த்ததும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இடத்துல ஏயும் வரும், தேவும் வர, தே போட்டாலும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது செலக்ட் தி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோவிங் வேர்டு. அலுமினஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி யூஎன்யூஎஸ்லாம் முடிஞ்சுன்னா வந்து அடுத்து வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து இப்படி ஆட் பண்ணணும், அந்த மாதிரியே நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினஸ்னால் அலுமினி தான் மீனிங், அந்த மாதிரி கூட படிச்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது செலக்ட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட் வேர்டு. ஓகே, காம்பவுண்ட் வேர்டுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. மேன் சர்வெண்ட். இப்போ மேனோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? மென், எம்இஎன். சர்வெண்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? சர்வெண்ட்ஸ். இது நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கிட்டாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படி தானே? சில டைம் எப்படி யோசிக்கலாம், இப்போ மேனுக்கு வந்து நம்ம மென்னு எழுதிட்டோம், அப்போ சர்வெண்ட்டை வந்து சர்வெண்ட்ஸ்னு எழுத வேணாம், சர்வெண்ட்னு எழுதிடலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு, மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இல்லாட்டி அதே மாடலில் தான் கேட்பாங்க, ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் கூட. ஸோ நீங்கள் அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது which of the two sentences are in the same degree of comparison. ஓகே, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா கொடுத்துருக்க 4 சென்டென்ஸில் ஏதோ 2 சென்டென்ஸ் வந்து ஒரே டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பார்த்ததுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், ரிச்சஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது, மோஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. அவ்வளோதான், இதுதான், இது ரெண்டும் தான் ஒரே டிகிரியில் இருக்குது. இங்கே தான் ஆன்சர். பாருங்கள், த கிளைமேட் ஆன் த ஹில்ஸ் இஸ் பெட்டர் தென் தட் ஆஃப் த பிளைன்ஸ். பெட்டர் தென் வந்திருக்கு, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹில்ஸை விட பிளெயின்ஸ்லேருந்து கிளைமேட் நல்லாயிருக்கு எப்படி, சரி பிளெயின்ஸை விட ஹில்ஸ்லேருந்து கிளைமேட் நல்லாயிருக்குன்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்தது பாருங்கள், இன் யுவர் வியூ ஹூ இஸ் த மோஸ்ட் பாப்புலர், சாரி இட் இஸ் as ஹாட் டுடே as it was yesterday. நேற்று எப்படி வந்து சூடாக இருந்துச்சோ ஹாட்டாக இருந்துச்சோ கிளைமேட் அதே மாதிரி இப்போவும் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கம்பேர்லாம் பண்ணவே இல்லை, ஒரு இது பாசிட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. இந்த அஸ் இப்படின்னு வந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் டிகிரி. இதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கும், இந்த டேபிள் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு ஸ்கூல்ஸ்லாம் அந்த டேபிள் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த டேபிள் மட்டும் படிச்சினாலும் ஸ்கூல் பிள்ளைங்க இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ரொம்ப ஈஸியாக தான் பண்ணுவாங்க. அந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாவே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ரொம்ப 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 ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பிளெண்டட் வேர்டு. ஓகே, பிளெண்டட் வேர்டுனா என்ன அப்படின்னா 2 வார்த்தை சேர்ந்து பிளெண்ட் ஆகுறது, கலந்துரும். இது காம்பவுண்ட் வேர்டு, இந்த கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து பிளெண்டட் வேர்டு இல்லை, இது காம்பவுண்ட் வேர்டு தான். கிலோ ப்ளஸ் கிராம் அப்படிங்கிறத சேர்த்து கிலோகிராம் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இதெல்லாம் பிளெண்டட் வேர்டு. மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் தான் மோட்டல். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் தான் பிரஞ்ச். இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ் தான் இன்டர்போல். ஸோ இது எல்லாமே பிளெண்டட் வேர்டு, இது மட்டும் காம்பவுண்ட் வேர்டு. அடுத்தது சூஸ் தி ரைட் காம்பினேஷன் ஃபார் தி பிளெண்டட் வேர்ட் ட்ராவலாக். ட்ராவலாக்கோட காம்பினேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக் அப்படிங்கிறது தான் அதோட காம்பினேஷன். ஓகே, பிக் அவுட் தி காம்பவுண்ட் வேர்ட் வித் காம்பினேஷன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஓகே, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இது வெர்பு, இது ஆன்சர் இல்லை, இதுவும் வெர்பு, இது ஆன்சர் இல்லை பின்னாடி. அடுத்து இங்கே மேன் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது, இது ரெண்டுமே நவுனா. இப்போ இங்கே வாட்ச் இருக்குது, இங்கே வாட்ச் அப்படிங்கிறது என்ன? வெர்பு. இப்போ இதுவும் ஆன்சர் இல்லை, அப்போ இதுதான் ஆன்சர், ஹாட் வாட்டர். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன? இட் குவாலிஃபைஸ் நவுன். ஒரு நவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நவுனோட தன்மை, குவாலிட்டி ஆஃப் அ நவுன். ஒரு நவுனோட குவாலிட்டி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதோட கலராக இருக்கலாம், அதோட ஹைட்டாக இருக்கலாம்,
அதோட தன்மை எப்படிப்பட்டது, சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, கூலாக இருக்கா, இந்த மாதிரி சொல்கிறது தான் என்ன அட்ஜெக்டிவ். ஸோ ஹாட் அப்படிங்கிறது என்ன அட்ஜெக்டிவ். வாட்டர் இருந்தால் ஹாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கா. அந்த பொருள் வாட்டர் அப்படிங்கிற பொருள் நவுன் வந்து சூடாக இருக்குது அப்படிங்கிற அதோட தன்மையை சொல்லியிருக்கா. அது வந்து அட்ஜெக்டிவ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் தி கரெக்ட் கோடு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த சைடு கொடுத்துருக்கிறதெல்லாம் எது நவுனு, ப்ளூ. ப்ளூ அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள் வேர் அப்படின்றது. வேர்னா உற்பத்தி பொருள் அப்படின்னு சொல்லுவோம். வேர் பொருட்கள் அந்த மீனிங்கில் வரும். இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. வேறு எதுவுமே நவுன் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எதுவுமே நவுன் இல்லை, வேறு தான் நவுன் இருக்குது. ஓகே, அப்போ வந்து சாஃப்ட் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டால் ஆமாம், சாஃப்ட் தன்மை தானே. அது எப்படி இப்போ குவாலிட்டியை சொல்லியிருக்கா. சாஃப்டான மென்மையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அட்ஜெக்டிவ் தான். அடுத்தது பாருங்கள் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்பு. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்பா. ஓகே, வேர்பு இது இருக்குது. இங்கே ட்ரைவ் இருக்குது, காஸ்ட் இருக்குது. வேறு ஆல்ரெடி முடிச்சிட்டோமா. ப்ளூ அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. வேர்பு இல்லை, ட்ரைவும் காஸ்ட்டு தான் வேர்பு. காஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா ஏறுறது, இறங்குறது, இல்லை அப்படி தூக்கி வீசுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்றது, அந்த மீனிங்கில் வரும் காஸ்ட்டுனா. ஓகே, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப். அப்போ வந்து ஃப்ரீ அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஃப்ரீ அப்படிங்கிறது எப்படி அட்ஜெக்டிவ் ஆகும் அப்படின்னா தன்மையை சொல்லியிருக்கு. இட் இஸ் நாட் ஸ்லேவ். ஏதோ ஒன்று நான் வந்து பிடிச்சி வச்சிருக்கல, ஸ்லேவாக வச்சுருக்காம ஃப்ரீயாக இருக்குது. அதோட தன்மை என்னென்னா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால அது அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா மற்ற இதுக்கெலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மேட்ச் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப். அதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். வேறு வேர்பு எதுவுமே இல்லை. ட்ரைவ் ஆல்ரெடி முடிச்சாச்சா. இப்போ காஸ்ட் மட்டும் தான் வேர்பு இருக்குது. அப்போ இது வந்து அட்வர்ப் எப்படின்னு கேட்டால், அட்வர்ப்னா என்ன அப்படின்னா இப்போ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இட் குவாலிஃபைஸ் நவுனோட குவாலிட்டியை சொல்லுது அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி வெர்பு வந்து என்ன, வெர்பு எப்படிப்பட்டது, ஒரு செயல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்வர்ப். இட் குவாலிஃபைஸ் வேர்ப். டவுன் அப்படின்னா கீழே. இப்போ ஏறிச்சு இறங்குச்சு அப்படிங்கிறது வெர்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இறங்குச்சு, கீழே இறங்குச்சு, கீழே அப்படிங்கன்னு சொல்லுதா. அப்போ அதுதான் வந்து அட்வர்ப். அந்த செயல் எப்படி நடந்துச்சு, கீழே இறங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அது வந்து அட்வர்ப். அடுத்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். இது பேல் ப்ளூ அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். பேல் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிரிய அந்த மீனிங்கில் வரும். ஒயிட்டிஷாக இருக்குது, வெளிரி போய் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கலரை சொல்லுது. ஸோ இது என்னது அட்ஜெக்டிவ். ப்ளூ அப்படிங்கிறது கலர், குவாலிட்டி ஆஃப் சம்திங் சொல்லியிருக்கா. ஸோ வந்து என்ன கலரை சொல்லியிருக்கா. அப்போ அது என்ன, அதுவும் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் என்ன, பேல் ப்ளூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ். இந்த 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கல ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக, மற்றது எல்லாமே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தேர்டு ஒன்று தான் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க, மற்றது எல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ என்ன தப்பு, என்ன மிஸ்டேக் அதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சப்போஸிங் இஃப் வி ஸ்டார்ட் இயர்லி வீ கேன் ரீச் ஆன் டைம். இது வந்து இஃப் கிளாஸ் அப்படி தானே. இப்போ சப்போஸிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வரும். சப்போஸிங் இஃப் வி ஸ்டார்ட் இயர்லி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்க மாதிரி தான் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கேன் யூஸ் பண்ணக்கூடாது, வில்லு தான் யூஸ் பண்ணணும். இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ வந்து கேன் யூஸ் பண்ணக்கூடாது, கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, ரியலாக இருக்க மாதிரி. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வில்லு தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன வரும், சப்போஸிங் வி ஸ்டார்ட் இயர்லி வி வில் ரீச் ஆன் டைம் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் அது கரெக்டு. கேன் வந்தனால அது தப்பாயிடுச்சு. அடுத்தது ஹி ரிமைன்ஸ் பிரேவ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற வேர்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். கான்ஃபிடென்ட் ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான். கான்ஃபிடென்ஸ்னாலும் கான்ஃபிடென்டான, பட் வந்து ஒரு பர்சனோட குவாலிட்டியாக அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதை ஒரு பர்சனோட குவாலிட்டியாக சொல்லும்போது கான்ஃபிடென்ட், ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் அப்படின்னா அவர் நம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஹி லேக்ஸ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவன் நம்பிக்கையை இழந்துட்டான், நம்பிக்கையானவர், நம்பிக்கையோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு பர்சனோட குவாலிட்டியாக சொல்லும்போது அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு அட்ஜெக்டிவாக சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அவர் நம்பிக்கையை இழந்துட்டார் அப்படின்னா ஹி லேக்ஸ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் அதுதான் தப்பு. அடுத்து இஃப் ஐ ஸ்டார்டட் இன் டைம் ஐ வுட் காட் த ரெயின். இதுவும் இஃப் கிளாஸ் தான் வந்திருக்கு. பாருங்கள், ஐ ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரணும்னா would ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரணும். இஃப் ஐ ஹேட் ஸ்டார்டட் இன் டைம் ஐ வுட் ஹாவ் காட் த ரெயின் அப்படின்னு ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது கரெக்டு. இது இல்லாதனால இது தப்பாயிடுச்சு. இது ஒன்று தான் கரெக்டாக. ஹி ஜாயின்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயர்.
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கா. அது வந்து லாஸ்ட் இயர் வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, pick out the correct next one. Okay. Pick out the correct sentence from the options given below. Okay. கீழே கொடுத்துருக்க 4ல் ஏதோ ஒன்று வந்து தப்பு, இல்லை ஏதோ ஒன்று தான் கரெக்டு, அது மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்ட் எது? ஐ மேட் த ஆஃபீஸர் கன்சர்ன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் மை பொசிஷன் அப்படிங்கிறது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாம் தப்பு. ஐ மேட் த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் அண்ட் எக்ஸ்பிளைன் மை பொசிஷன். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ மேட் த ஆஃபீஸர் கன்சர்ன் அண்ட் எக்ஸ்பிளைன் மை பொசிஷன் அப்படின்னா, ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரியை சந்தித்து நான் வந்து என்னோட நிலைப்பாடை வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இது வந்து கன்சர்ன் சம்மந்தப்பட்ட அதிகாரி அப்படின்னு நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது ஆஃபீஸர் கன்சர்ன்ட், இமேட்டு ஆஃபீஸர் கன்சர்ன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் மை பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். கன்சர்ன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறது ராங். அடுத்தது, த மூன் வாஸ் ரியலி எ வேர்ல்டு கவர்டு வித் மவுண்டெயின்ஸ் அண்ட் வேர்லிஸ். இந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணியிருக்கூடாது, ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் இந்த இடத்துல தப்பு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜென்ரல் ட்ரூத்தை சொல்லும்போது அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸா, ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது என்ன தப்பு. அடுத்தது, எய்தர் ஆஃப் தீஸ் ஆர் சூட்டபிள். எய்தர் அப்படிங்கிறது என்னென்னா சிங்குலர் நவுன். எய்தர் அப்படிங்கிறது சிங்குலர். அப்போ இந்த இடத்துல தீஸ் வராது, திஸ்ஸு தான் வரும். இந்த இடத்துல ஆர் வராது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அப்போ இது மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது, ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்டு. இந்த ஆட் வேர்டில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அட்ஜெக்டிவ், நவுனு, வெர்பு, அட்வெர்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு 3 இது ஒரே இதுவாக கொடுத்துட்டு ஒன்று மட்டும் வேறு மாதிரி கொடுப்பாருங்க. கிரவுண்ட், ஸ்கூல், லேப் இது எல்லாமே வந்து நவுனு. ஹார்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அதுதான் வந்து ஆட் வேர்டு. ஆட் வேர்டுனா வித்தியாசமாக இருக்க ஒரு வார்த்தையை நம்ம வந்து எது அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். இந்த லிட்ரேச்சர் பார்ட் வந்து ஒரு வேளை வந்து நமக்கு வந்து இதே சிலபஸ் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. லிட்ரேச்சர் பார்ட் நான் எதுவும் சொல்லலை இப்போதைக்கு. அடுத்தது, சூஸ் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தி கேட் ஹெட் டேஷ் த டோர். பூனை ஒழிஞ்சிச்சு, டோருக்கு பின்னாடின்னு தான் சொல்லுவோம். இது வந்து நார்மலாக டோருக்கு பின்னாடி பூனை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு ஒளிகிறது அப்படின்னா பின்னாடி, அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது பேசிக்காக பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடும். பிஹைண்ட் அப்படின்னா தான் பின்னாடி அப்படிங்கிறத ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். அபவுனா மேலே ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அண்டர்னா கீழே, ஃப்ரம்னா அதிலேருந்து அப்படின்னா கதவுலேருந்து ஒழிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ என்ன பிஹைண்டு தான் ஆன்சர் வரும். Which among the following is wrongly matched? பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபிலிம்னா மூவி, டேப்னா பாசெட், ஃப்ளட்னா அப்பார்ட்மெண்ட். ஓகே, நாப்பி அப்படின்னா வந்து டயப்பர். நாப்பினா டயப்பர். ஆண்டனா அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட் கொஸ்டினில் உங்களுக்கு அதை கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த அமெரிக்கன் வேர்ட் ஃபார் ஏரியல்? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆண்டனா. ஓகே, டிவி, ரேடியோ அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் தான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏரியல் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கன் வேர்டு என்ன அப்படின்னா ஆண்டனா. சில டைம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஏரியல் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் வேர்டா அமெரிக்கன் வேர்டா அப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ ஏரியல் அப்படிங்கிறது என்ன பிரிட்டிஷ் வேர்டு, இதுக்கான அமெரிக்கன் வேர்டு தான் ஆண்டனா. அந்த மாதிரியும் உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். Fill in the blanks with the suitable word. Would you mind dash the suitcase, sir? இது வந்து உங்களுக்கு எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் பார்ட் ஏல, அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. would you mind dash the suitcase, sir? ஓப்பனிங் அப்படிங்கிறத ஆன்சரும் கொடுத்துருக்காங்களா. would you mind அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறோம் அப்படின்னாவே அந்த இடத்துல ஐஎன்ஜி வெர்பு தான் யூஸ் பண்ணணும். would you mind passing the paper, sir? இந்த பேப்பரை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா? would you mind ஓப்பனிங் இந்த சூட்கேஸ், அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிக்வெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம். would you mind passing the pen, sir? அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஐஎன்ஜி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஓப்பனிங். ஓகே, a kind teacher always makes us does better. இதுக்கான ஆன்சர் வந்து லேர்ன்.
இந்த இந்த இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் இது மட்டும் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். படிக்க கொஞ்சம் லேட் ஆகலாம் புரிய. பட் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் வர்ற இடத்துல இந்த இந்த வெர்பு யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுலேருந்து தான் கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கைண்ட் டீச்சர் ஆல்வேஸ் மேக்கர்ஸ் லேர்ன் பெட்டர். இப்போ ஒரு இடத்துல இப்போ வந்து ஐ வாண்ட் நான் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன், நான் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், ஐ வாண்ட் டு லேர்ன் சொல்லுவோம். அந்த இடத்துல டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து சில இடங்களில் டூ லேர்ன் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து தமிழில் படிப்போம் இல்லையா, வினை முற்று வினை எச்சம், அது மாதிரி தான் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வெர்பு வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து அந்த படிக்கிற சென்டென்ஸ்க்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். கைண்ட் டீச்சர் ஆல்வேஸ் மேக்கர்ஸ் லேர்ன் பெட்டர். ஒரு நல்ல டீச்சர் எப்போவுமே என்ன நல்ல கல்வியை வந்து கற்றுக் கொடுக்கணும், அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ லேர்ன் பெட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Complete the following sentence using a suitable form of the passive voice. The certificates dash to the students last week. Okay, last weekனு சொல்லிட்டாங்க. இப்போ பீயிங் இஸ்யூடெலாம் வரவே வராது. வேர் இஸ்யூட், அதாவது சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா வேர் இஸ்யூட் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். இப்போ ஹேட் பீன் இஸ்யூட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருமா, அதாவது நேரம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சொல்கிற மாதிரி வரும். இப்போ பீயிங் இஸ்யூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது, நமக்கு தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக்னு கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு, இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான், வேறு இஸ்யூடு தான் ஆன்சர். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஹேட் பீன் இஸ்யூடுனா என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, நேரம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, லாஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் வீக்னே சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும் வேர் இஸ்யூட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். த சர்டிஃபிகேட்ஸ் வேர் இஸ்யூட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீக். த கன்வெனர் டேஸ் த மீட்டிங் லாஸ்ட் வீக். கன்வெனர் அப்படின்னா நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். அதை அவர் பண்ணுறதுனால தான் அவர் கன்வெனர்னே பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருமா, கன்வென்ட் த மீட்டிங் லாஸ்ட் வீக். ஓகே, இதுக்கு ஏன் கன்வென்ட்னு வருது, ஏன் ஹேஸ் கன்வென்ட் வருதா, வாஸ் கன்வென்ட் வருது அப்படின்னா லாஸ்ட் வீக் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேறு லாஸ்ட் வீக் லாஸ்ட் இயர் வந்தாலே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ வந்து சிம்பிளாக வந்து இந்த வேர்டை மட்டும் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்க வேண்டியது தான். த கன்வெனர் கன்ஃபர்ம்டு த மீட்டிங் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது பிக் அவுட் தி கரெக்ட் ஆன்சர். த டீச்சர் வித் சம் ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் த செமினார். த டீச்சர் வித் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட்ஸ் த செமினார். இந்த இடத்துல அட்டெண்ட் வராது. டீச்சர் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கும் போதே வெர்பு கூட நம்ம எஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் வந்து என்ன, அந்த டீச்சர் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமினார் அட்டன் பண்ணாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹேபிச்சுவலாக ஒரு நடக்கிற விஷயம் அப்படிங்கிறனால கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இந்த இடத்துல அட்டன் வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அட்டெண்டிங் த செமினார் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பட் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீச்சர் வித் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட்ஸ் த செமினார், அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, fill in the blanks with the suitable question tag. The conductor will not give you change for rupees 10. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு பார்க்கணும். நாட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ வில் நாட் வராது கண்டிப்பாக. அடுத்து உங்களுக்கு ஹெல்பிங் வெர்ப் எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வில்லு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு டேக் ரெடி பண்ணணும், அப்படி தானே. அப்போ வில் த கண்டக்டர் அப்படிங்கிறது ஹீ அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வில் ஹீ அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது fill in the blank with preposition. The work will be over dash this evening. by this evening, அதாவது by எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்றைக்கி இப்போக்குள்ளே முடிச்சிடுவேன். ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி டைம் ஸ்பேன் சொல்லி இந்த டைம்குள்ளே நான் முடிச்சிடுவேன், இந்த ஈவினிங்குள்ளே முடிச்சிடுவேன். பை ஈவினிங், பை டுமாரோ அந்த மாதிரி சொல்கிறது இந்த டைம் ஸ்பேனுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். அந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம வந்து பை யூஸ் பண்ணுவோம். I will be over this work. I will be over by this evening அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இந்த மாதிரி இப்போ வந்து டுமாரோ அப்படின்னா பை டுமாரோ அப்படின்னு வரும். எதாக இருந்தாலுமே ஒரு டைம் ஸ்பேன் சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணுவோம்.
அது மாதிரி வந்து ஐ வில் ஃபினிஷ் ஐ வில் ஃபினிஷ் திஸ் பை டுமாரோ, நாளைக்குள்ளே இதை நான் முடிச்சிருவேன், இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவேன், அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டைம் சொல்கிறோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம பை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். பார்க் யுவர் கார் டேஷ் த ட்ரீ. பார்க் யுவர் கார் டேஷ் த ட்ரீ. ஓகே, காரை வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து ட்ரீக்கு பக்கத்தில் பார்க் பண்ண அப்படின்னு தான் சொல்லுவோம். பக்கத்தில் அப்படின்னா பிசைடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆன்னா என்ன, மேலே அப்படின்னு வருமா, மரத்து மேலே வந்து பார்க் பண்ண அப்படின்னு சொல்லுவோமா. அட்டு அப்படிங்கிறது வந்து மரத்துக்கு வந்து அட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரீட் அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து அட்டு யூஸ் பண்ணணும். மரம் அப்படிங்கும்போது பக்கத்தில் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து பிசைடு தான் ஆன்சர். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி இடியம் எ குக்கு இன் த நெஸ்ட். குக்கு இன் த நெஸ்ட் அப்படிங்கிற இடியத்துக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன, அன்வெல்கம் இன்ட்ரூடர். ஆக்சுவலாக இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குக்கு வந்து கூடு கட்டாது, அது வந்து காகம் கட்டியிருக்க கூட்டில் தான் வந்து அது போய் இருக்கும், அது கூடு கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெல்கம் இன்ட்ரூடர்னா என்ன, ஒரு அலையா விருந்தாளி அப்படிங்கிற மாதிரி. கூப்பிடாமல் ஒருத்தவங்க, இன்ட்ரூடர்னால் விருந்தாளிங்க வராது, சாரி, இன்ட்ரூடர் அப்படின்னா ஒரு தொல்லை கொடுப்பவர் அந்த மீனிங்கில் வரும். அவர் வந்து வெல்கம் பண்ணாமலே வந்து ஒரு தொல்லை கொடுக்குறவர் அந்த மீனிங்கில் வருது. குக்கு இன் த நெஸ்ட். ஈவன் தமிழில் கூட இது மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணத்தில் இது இருக்குது, கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கருநாகத்துக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, கரையான் புற்றெடுக்கும், அதில் வந்து கருநாகம் வந்து குடி வந்துக்கும். அதே மீனிங் தான். இந்த இடியம் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இடியம்ஸ் இருக்குது, மரபுச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். குக்கு இன் த நெஸ்ட் அப்படின்னா குக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, அது வந்து காகத்தோட கூடில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு அன்வெல்கம், கூப்பிடாமல் அதுவாக வந்து ஒரு இன்ட்ரூடர் தொல்லை கொடுத்துட்ருக்கு, அந்த மீனிங்கில் தான் வரும். அடுத்தது மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த மீனிங்ஸ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் கோட் ஃப்ரம் த பிலோ. டீ டோட்டலர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், ரெஃப்யூசஸ் ஆல்கஹால் சாப்பிடாதவங்கள டீ டோட்டலர்னு சொல்லுவோம். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா யூஸிங் போத் ஹேண்ட்ஸ் ஸ்கில்ஃபுல்லி, ஒரே டைமில் 2 கையையும் வந்து யூஸ் பண்ணுறது தான். அப்போ ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன்லேருந்து மெயில் பார்த்துட்ருக்குது, இன்னொரு ஃபோனில் மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரி வந்து ஒரே டைமில் ரெண்டு கையையும் யூஸ் பண்ணுறத, 2 கையும் வந்து வேறு எதுவும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் யூஸ் பண்ணுறதா அப்படி சொல்லுவாங்க, ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். எஸ்னே டை அப்படின்னா வித்தவுட் டேட், அதாவது நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருவீங்க, கால வரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோமா, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் சினை வித்தவுட் அ டேட், தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறது, அதோட அர்த்தம் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் போனஃபைடுக்கு என்ன மீனிங் வந்து ஜென்யூன். போனஃபைடு சர்டிஃபிகேட்டில் நம்ம கேட்டிருப்போம் நடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். போனஃபைடுனா என்ன, ஜென்யூன் அப்படின்னு மீனிங். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஹியூகிஸ் பிக்சர்ஸ் வேர்டாஸ் ஈகர்லி ஷார்ட் ஆஃப்டர். ஓகே, ஈகர்லி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டிஃபரண்ட்லி. இன்திசியாஸ்டிக்கலி, எக்ஸ்பெக்டன்ட்லி, இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்திசியாஸ்டிக்கலி அப்படிங்கிறது இதோட ஸ்னானிம் வேர்டு. ஸோ வந்து இன்டிஃபரண்ட்லி அப்படிங்கிறது அதோட ஆன்டனிம் வேர்டு. ஆன்டனிமா ஸ்னானிமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது மேட்ச் த வேர்ட்ஸ் ஃப்ரம் காலம் ஏ வித் கரெக்ட் ஆப்போசிட் வேர்ட் ஃப்ரம் காலம் பி. அப்ரோப்ரியேட்னா பொருத்தமான அப்படின்னு பொருள், அதுக்கு சினானிம் வந்து பொருத்தமான, சூட்டபுள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன, அன்சூட்டபுள். படிப்போம்ல அப்ரோப்ரியேட், சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு படிப்போம்ல. அப்ரோப்ரியேட்னா சூட்டபுள் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் வந்து அன்சூட்டபுள். அடுத்து அடிக்கட்னா தேவையானது இருக்குது, அடிப்படைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ இதுக்கான ஆப்போசிட் வேறு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட், போதுமான அளவு இல்லாத, இன்சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற மீனிங். அடுத்து ரெக்டிஃபைடுனா கிளியர்டு, சரி பண்ணியாச்சு அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இதோட ஆப்போசிட் வேர்டு என்ன, புட் ராங், தவறிழைத்தல், தவறு உருவாக்குதல், அந்த மீனிங்கில் வரும். அடுத்து ப்ரிஃபர்டுனா முன்னுரிமைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வேர்டு வந்து ஆப்போசிட் வேர்டு வந்து ரிஜெக்டட், ரத்து செய்தல், நீக்குதல், அந்த மீனிங்கில் வரும். அடுத்து விச் வேர்டு கிவன் பிலோ கேனாட் ஹாவ் த சஃபிக்ஸ் ஐஎஸ்எம், அதாவது இசம் அப்படின்னு முடிகிற வந்து சஃபிக்ஸ் வந்து எது கூட வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஜினலிசம், செகுலரிசம், ரேஷனலிசம், இது எல்லாமே வரும். ரெஸ்பான்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஐஎஸ்எம் அப்படிங்கிற சஃபிக்ஸை வந்து ஆட் பண்ண முடியாது, வராது. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்தது மேட்ச் காலம் ஏ வித் காலம் பி. ஓகே,
இதுவும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. பியூரோக்ரஸி அப்படின்னு வரும். CRACY அப்படிங்கிற பியூரோக்ரஸி. சோசியாலஜியா சோசியாலஜி அப்படிங்கிற மாதிரியும் வரும். பட் வந்து இந்த ஆலஜி அப்படிங்கிறது பேத்தாலஜியோடு சேர்ந்துடும். ஸோ பேத்தாலஜி அப்படிங்கிறது வந்து பேத்தாலஜினா வந்து அது ஒரு படிப்பு சயின்ஸில் வரும். நோய்கள் பற்றிய படிப்புன்னு வரும் பேத்தாலஜி அப்படிங்கிறது. சோசியலிஸ்ட் ஹியரார்கி பியூரோக்ரஸி சோசியலிஸ்ட் பேத்தாலஜி ஹியரார்கி. ஓகே, the correct plural form of the compound noun daughter-in-law is plural form. அடுத்ததுக்கு முன்னாடி வந்து மேன் சர்வன்ட் கேட்டிருந்தாங்க, இதில் டாட்டர் இன்லா கேட்டிருக்காங்க. டாட்டர்ஸ் இன்லா அப்படிங்கிறது தான் கரெக்டு. லா கூட சேர்க்கக்கூடாது. இங்கே வந்து நம்ம மென் சர்வன்ட்ஸ்னு எழுதுகிறோம். பட் இங்கே வந்து லா கூட சேர்க்கக்கூடாது. டாட்டர்ஸ் இன்லா. அடுத்து ஐடென்டிஃபை சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள் அப்படிங்கிறது தான் சிம்பிள் சென்டென்ஸ். இது எல்லாமே வந்து கன்ஜெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். ரெண்டாவது உள்ளதில் தட் வந்திருக்கு, மூணாவது உள்ளதில் அன்ட்டு வந்திருக்கு, அடுத்து உள்ளதில் அன்ட்டு வந்திருக்கு. கன்ஜெக்ஷன் இல்லாமல் வந்தது எது? ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள். ஸோ இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து காம்பவுண்டு இல்லைன்னா காம்ப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் சென்டென்ஸ் எது ஃபஸ்ட் இருக்கிறது தான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, pick out the complex sentence from the given options. Okay, he worked hard yet he failed in the exam. இது வந்து compound sentence. In spite of his illness he attended the class. இதுவும் compound sentence. With all his money he is not happy. இது மூணுமே வந்து compound sentence தான். complex sentence எது அப்படின்னா if we don't win we shall die அப்படிங்கிறது மட்டும்தான் complex sentence. இந்த மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் இட் இருந்தாலும் அந்த மாதிரி மீனிங். தோ இன்ஸ்பைட் ஆஃப் இட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹீஸ் வித் ஆல் ஹீஸ் மணி, அவன்கிட்ட மணி இருந்தாலும் ஹீஸ் நாட் ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இல்லை, இந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி மீனிங்கில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுதான் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் இன்கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது வந்து கொஸ்டின் தப்பாக இருக்குது. கொஸ்டின் தப்பு. இங்கே வந்து கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எது அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். இதுதான் ஆன்சரு. இது எல்லாமே தப்பாக இருக்குது. இது லதா செகண்ட் பேர் லதா இஸ் மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தென் எனி அதர் இன் த கிளாஸ் இப்படின்னு வராது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தென் வந்துச்சுனாவே அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி தான். அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் வந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு வரணும். எஸ் இல்லாமல் இருக்குது. லதா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். அடுத்தது அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? ரெண்டுமே ஒரே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே தப்பு. இது மட்டும்தான் கரெக்ட். ஓகே, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். The company chairperson promised them better salary. The company chairperson அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஹீரோ ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோட ஹீரோ யார்? சப்ஜெக்ட் தான். த கம்பெனி சேர்பர்சன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் வேர்ப். தம் பெட்டர் சேலரி. இதில் வந்து இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதாவது ஹூம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருந்தால் அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, த கம்பெனி சேர்பர்சன் ப்ராமிஸ்டு தம் பெட்டர் சேலரி. இந்த கம்பெனி சேர்பர்சன் வந்து நல்லா சேலரி தரேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணார். யாருக்கு ப்ராமிஸ் பண்ணார்? ஹூம். யாருக்கு ப்ராமிஸ் பண்ணார்? அவங்களுக்கு. தம். ஸோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன எதுக்காக ப்ராமிஸ் பண்ணார்? என்ன ப்ராமிஸ் பண்ணார் அப்படின்னா பெட்டர் சேலரி தரதா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. அப்போ பெட்டர் சேலரி அப்படிங்கிறது என்ன? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with correct homophones. ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன? சேம் சவுண்ட் இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் ஹோமோஃபோன். டியூ டு திஸ் டேஸ் ஹேண்ட் ரைட்டிங் ஹி இஸ் நாட் டேஸ் ஃபார் த போஸ்ட்.
இல்லெஜிபிள் அப்படின்னா நாட் கிளியர் அப்படின்னு அர்த்தம், கிளியராக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ எலிஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங், எலிஜிபிள் அப்படின்னா தகுதின்னு அர்த்தம். இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட், அவர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஹாஸ் அன் எரர் இன் இட். ஓகே, கண்டினியூவாக கொடுத்துருக்காரு. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று வந்து எரர்னா என்ன, பிழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. மை ஃபாதர் இஸ் அ ஆனஸ்ட் மேன், எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஒன்று தான் பிழை. இஸ் அன் ஆனஸ்ட் மேன் போடணுமா, ஆனஸ்ட் HNOST, ஆனஸ்ட் ஹச் சைலண்ட், இது வந்து ஆனஸ்ட் அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ வந்து இங்கே வவல் சவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஆன் போடணும். ஸோ இதுதான் தப்பு, எடுத்ததுமே இதுதான் தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே கரெக்டு தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் எரர். இது கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. எ டெட் மேன் டெல்ஸ் நோ டேல்ஸ், யூ கேனாட் செட் ஃபுட் இன் திஸ் ஹவுஸ், லிசன் டு வாட் ஐ சே, ஒன் சுட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ் அப்படிங்கிற மட்டும் தப்பு. இதில் என்ன தப்பு அப்படின்னா ஒன் சுட் கீப்ஸ் ஹிஸ் ப்ராமிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். கீப்ஸ் அதாவது ஃபஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒரு ஆளை மட்டும் சொல்லியிருக்காங்க. சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வேர்பு கூட நீங்கள் எஸ் ஆட் பண்ணணும். அப்போ ஒன் சுட் கீப்ஸ் ஹிஸ் ப்ராமிசஸ் அப்படின்னு வரும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேர்டு வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், இதுக்கு வந்து வெர்பு இப்படி பேர்டு ஃப்ளைஸ் அப்படின்னு வரும். இதுவே பேர்ட்ஸ் அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா இதுதான் வந்து இது மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா வேர்பு கூட எஸ் இல்லைன்னா ஈஸ், சிலதில் இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ளூரலில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம், அப்படியே வந்து போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்டு. கிளவர், ஸ்ட்ராங், குட் இது எல்லாமே அட்ஜெக்டிவ். பியாண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் இல்லை. ஸோ இதுதான் ஆட் வேர்டு. ஓகே, அடுத்தது இதில் உங்களுக்கு போயமில் எந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர் எர்த் அண்ட் ஹவு சப்ளைம், வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது போயத்தில் இருக்க வந்து லைன்ஸ் கொடுத்துட்டு வந்து அதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது உருவகப்படுத்துதல், அதாவது இன்ஹியூமனாக இருக்க ஹியூமனோட குவாலிட்டிஸை, மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கிற குவாலிட்டிஸை மனிதன் இல்லாத ஒரு பொருளுக்கு கொடுத்து அதை வந்து வர்ணிக்கிறது, அதை சொல்கிறதோ வந்து அதுதான் வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்காரு போயிட்டு பாருங்கள். ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர் எர்த், நீ எவ்வளோ அழகாக இருக்க எர்த். அண்ட் ஹவு சப்ளைம் அப்படின்னா என்ன, உனக்கு எவ்வளோ மேன்மை மிக்க குணங்கள்லாம் இருக்குது, உனக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இது மாதிரி எர்த் அப்படிங்கிறது ஒரு இன்ஹியூமன், அது வந்து மனிதன் இல்லை. மனிதனோட குவாலிட்டிகள் மனிதன் இல்லாத பொருள்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு போயம் படிக்கும்போது லைன் பை லைன் மீனிங் புரிஞ்சு நீங்கள் படிக்கணும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை, லைன் பை லைன் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். சில வந்து போயத்துக்கு மொத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு படிப்பாங்களே தவிர ஒவ்வொரு லைனுக்கும் அர்த்தம் தெரியாது. அப்போ இது மாதிரி இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கும்போது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் ஒன், find out figure of speech used in the passage. As humble plants by country edge grows growing the treasure of the rain. இது வந்து உமன்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற போயம், ஆனி லூயிஸ் வாக்கர் எழுதின போயம். அந்த போயத்தில் வர்ற லைன் இது. அஸ் ஹம்பிள் பிளான்ஸ் பை கண்ட்ரி ஹெச் க்ரோஸ் க்ரோவிங் த ட்ரெஸ்ஸர் ஆஃப் த ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஹெச் க்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெச் க்ரோ அப்படின்னா அதாவது இந்த பார்டரில் வளர்ப்பாங்களே செடி, வந்து வேலி மாதிரி இருக்கிறக்காக செடிகள் வளர்ப்பாங்க. அந்த பார்டர் குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்டர் போட்டு காமிக்கிறக்காக செடிகள், அதுதான் ஹெஜ் க்ரோன்னு சொல்லுவோம். அந்த செடிகள் வந்து இந்த ரோட்டு ஓரத்துலலாம் அந்த செடிகளாக இருக்குது. அந்த மாதிரி செடிகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா வானத்தை பார்த்து வந்து எப்போ வந்து மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி வந்து காத்துட்ருக்கு. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இதில் இன்டைரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி பெண்களும் வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இது மாதிரி சமையல் அடுப்பறையில் இருந்துக்கிட்டு தனக்கு வந்து எப்போ வந்து விடிவு காலம் வரும், தன்னோட கனவுகள்லாம் எப்படி வந்து எப்போ வந்து பழிக்க போகுது அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையோடு இருக்கிற செடிகள் வந்து எப்படி மழையை எதிர்பார்த்து காத்திருக்குமோ அது மாதிரி வந்து பெண்கள் காத்துட்ருக்காங்க
அப்படிங்கிறது இந்த போயத்தில் வந்து இந்த போயட் சொல்லியிருப்பாங்க, ஆனி லூயிஸ் வாக்கர். ஸோ வந்து இதை போல் அது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த இன்னொரு கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி அது நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த செடிகள் மாதிரி பெண்கள் வந்து காத்துட்ருக்காங்க. செடிகளுக்கும் பெண்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் வந்து செடிகள் கூட பெண்களை வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கனால இது வந்து சிமிலி. அடுத்தது பாருங்கள். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபாலோவிங் லைன்? ஐ வீப் லைக் அ சைல்ட் ஃபார் த பாஸ்ட். நம்ம முன்னாடியெல்லாம் வந்து குழந்த மாதிரி அழுவேன் அப்படின்னு இருக்கா. ஐ வீப் லைக் அ சைல்டு ஃபார் த பாஸ்ட். குழந்த மாதிரி நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை போல் நான் பண்ணுவேன், இதை போல் அதை போல். இதுக்கு முன்னாடி பார்த்தா செடியை போல் வந்து பெண்களை எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குழந்தைய போல் நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சிமிலி. இப்போ இதுவே மெட்டாஃபராக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா, குழந்தைய போல் அழுவேன். நானே குழந்தை தான். நான் வந்து இப்போ குழந்தை இல்லை அப்படின்னாலுமே கூட நான் வந்து அழுகிறேன், நான் அதனால வந்து நானே குழந்தை தான் அப்படின்னு சொன்னால் அதுவும் மெட்டாஃபர். நான் தான் அது அப்படின்னு சொன்னால் அது கெட்டவர். அது மாதிரி நான் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிமிலி. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து ஓகே, அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலிக்கும் மெட்டாஃபருக்கு என்ன வித்தியாசம்னு. இது மாதிரி அது அப்படின்னு சொன்னால் அது வந்து சிமிலி. இதுதான் அது, நானே குழந்தை தான், குழந்த மாதிரி கேரக்டர்லாம் என்கிட்ட இருக்குது, நானே குழந்தை தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து மெட்டாஃபர். அதுக்கு நீங்கள் என்ன புரியும்னா, போயம் வந்து நீங்கள் படிக்கும்போது லைன் பை லைனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சில போயம் தான் இருக்கும், குறிப்பிட்ட சில போயம், இந்த போயம் மட்டும்தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழில் கூட உங்களுக்கு வந்து எல்லா பாட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். பாட்டெல்லாம் 2-3 பக்கம்லாம் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து 8-10 லைனை தாண்டி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது முடிஞ்சிச்சு. அடுத்து இமேஜின் இஃப் யுவர் ப்ரீசியஸ் நோஸ் வேர் சாண்ட்விச்ட் இன் பிட்வீன் யுவர் டோஸ். பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் சாண்ட்விச்டு. சாண்ட்விச் அப்படின்னா ப்ரெஸ்ட் பிட்வீன் 2 திங்ஸ். இந்த லைன் வந்து தி நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படிங்கிற போயத்தில் எடுத்துருக்காங்க. சாண்ட்விச் அப்படின்னா 2 பொருட்களுக்கு நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. ப்ரெஸ்ட் பிட்வீன் 2 திங்ஸ். ஓகே, முடிஞ்சு. தேங்க்யூ.